கேரளாவிலிருந்து பெங்களூருவுக்கு காரில் சென்று கொண்டிருந்த போது பிரபல மலையாள நடிகர் டாம் சாக்கோ அதில் பயணித்திருந்தார். இந்த விபத்தின் போது அதில் அவரது தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் சந்தோஷ் இணைக்கிறார். சந்தோஷ், இந்த விபத்து நேரிட்டது எப்படி? காரில் வேறு யாரேனும் பயணிச்சாங்களா? இந்த கார் இன்று காலை தர்மபுரி அருகே இருக்கக்கூடிய பாலக்கோடு என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. மலையாள குணச்சித்திர நடிகர் சைன் டோம் தாமஸ் மற்றும் அவரது தந்தை சிபி சாக்கோ மற்றும் அவரது தாய், தம்பி மற்றும் அவருடைய உதவியாளர் என 5 பேர் திருச்சூரிலிருந்து பெங்களூருக்கு இன்று புறப்பட்டு சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த கார் தர்மபுரியை தாண்டி பாலக்கோடு பகுதியை சென்று அடைந்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த சாலை விபத்து நடைபெற்றிருக்கிறது. இந்த சாலை விபத்துல இவருடைய தந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். நடிகருக்கு சைன் டோம் தாமஸுக்கு அந்த கை எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. அவங்க அம்மாவுக்கு இடுப்பு பகுதியிலையும் அடிபட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த விபத்து நடந்த உடனே அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு வேறு யார் என்று முதல்ல தெரியல. அதனால இவங்க அனைவரையுமே மீட்டு தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் இவர் நடிகர் என்ற ஒரு தகவல் வெளியாகிய உடனே அடுத்த நிமிடமே ஒரு பரபரப்பு ஏற்பட்டு இவர்கள் அனைவரும், அதாவது இந்த சம்பவம் நடந்த விஷயம் தெரிய வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது இவர் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. இவர் கேரளாவில் திருச்சூரிலிருந்து பெங்களூர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த விபத்து இன்று காலை 6 மணிக்கு நடந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது அடிபட்ட அனைவரும், அதாவது தந்தையை தவிர மற்ற அனைவருமே நலமுடன் இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.